ஜனநாயக முறையில் இடம்பெற்ற தேர்தலில் வெளிப்படையாக கூறியிருந்தீர்கள், பொதுவான சேவையை மக்களுக்கு வழங்குவோம் என்று கூறித்தான் இந்த இடத்திற்கு வந்து சேவையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு இருக்கும்போது இந்த சபையில் இன்னொரு அறிவித்தலை வெளியிட்டிருந்தீர்கள், அதாவது ஊடகங்கள் காணொலியாக்க முடியும், ஆனால் உங்களுடைய அனுமதி பெற்று தான் அதை வெளியிட வேண்டும் என்று சொல்லி. இது ஒரு முரணான விடயமா உங்களுக்கு தெரியவில்லையா? இல்ல, இது எங்களுடைய சபையினுடைய இந்த சட்ட திட்டங்கள் அந்த சபையினுடைய எங்களுடைய இருக்காமையா ஊடகங்களை அனுமதிப்பதா இல்லையா என்பது உண்மையின்படி சபையினுடைய தரிசாளர் அந்த கூட்டத்திற்கு அவருடைய அனுமதிப்பதா இல்லையா தொடர்பாக அதிலே விளக்கமாக பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் காணொலிகளை எடுப்பதற்கு நாங்கள் கண்டிப்பாக நீண்ட காலமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றோம். தற்போதும் எடுப்பதற்குரிய அனுமதி நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். சில விடயங்களை வெளியிடும் போது அது தொடர்பாக என்னிடம் அது தொடர்பாக அறிவுரைகளோ இல்லாட்டி சில விடயங்களை பற்றி நீங்கள் வெளியிடுவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் அந்த அடிப்படையில் இந்த சபையிலே வெளிப்படையாக பல விடயங்கள் பேசப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் இதனை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை. அந்த அடிப்படையில் எங்களிடம் அனுமதியை இன்னபடியங்கள் வந்து பெற்று இன்னபடியும் நாங்கள் அனுமதி இன்னபடியும் வீடியோ காட்சியா வெளியிட போறோம்னு சொல்லி நீங்கள் கேட்கும் போது நாங்கள் அது பொருத்தமானதாக சரியானதாக இருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட விடயங்களை நாங்கள் வெளியிடுவதற்கு நிற்க போவதில்லை. நீங்கள் உங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்கும் கரவட்டி பிரதேச சபையிலும் எங்களுடைய ஊடகங்களுக்கு அண்மையில் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென்று இந்திய சபை அமர்வில் ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கிறீர்கள். கரவட்டி பிரதேச சபையினுடைய தவிசாளனுடைய கொள்கையைத்தான் நீங்களும் கடைபிடிக்க போவதாக எங்களுக்கு என்ன தோன்றுகிறது? தயவு செய்து இவ்வாறான ஊடகங்களுக்கு விதிக்கின்ற கட்டுப்பாடுகளை நீங்கள் அடுத்த சபை அமர்வில் தவிர்க்க வேண்டும். அவ்வாறு தவிர்க்க சந்தர்ப்பம் உண்டா? அல்ல, இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய சபையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் பல உறுப்பினர்களான பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியிடுகின்ற தன்மை காணப்படுகின்றது. ஆனால் நாங்கள் அதிலே அனைவரும் வெளியிடுகின்ற கதைக்கின்ற அனைத்து விடயங்களை நாங்கள் ஊடகத்திலே வெளியிடுவதற்கு சில பொருத்தப்பாடுகள் இல்லாத தன்மை காணப்படுவதால அவதானிக்கப்பட்டிருப்பதால நீங்கள் முக்கியமான விடயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் எந்த தடையும் இருக்க போவதில்லை. நாங்கள் இன்னொரு சபையினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய சபையிலே அதை வைத்து நாங்கள் முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய எந்த ஒரு சூழலும் நிலவாது. அந்த அடிப்படையில் எங்களுடைய சபை சுதந்திரமான சபை, எங்களுடைய சபை சுதந்திரமாக ஜனநாயக ரீதியாக செயற்படக்கூடிய சபை. அந்த வகையிலே உங்களுக்கு ஊடக சுதந்திரமும் நாங்கள் எங்களுடைய சபையில வழங்கி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில உங்களுக்குரிய ஊடகத்துக்குரிய அனைத்து விதமான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. சில விடயங்களை காட்சிப்படுத்துகின்ற போது அதனை எங்களிடம் அந்த விடயங்களை தெரியப்படுத்தி அது தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு பூரணமான அனுமதி தருவோம். முக்கியமான விடயங்கள் அந்த வகையிலே நாங்கள் அதற்காகத்தான் இந்த விடயத்தை நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம்.